ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்க டிடி நெக்ஸ்ட் லெவல் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் ஒரு ஹாரர் காமெடி ஜானர்ல ரிலீஸ் ஆயிருக்கு. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோ சந்தானம் பாத்தீங்கன்னா ஒரு மூவி கிரிட்டிக்கா இருக்கு. அவர் பல படங்களை அவர் ஸ்டைல்ல விமர்சனம் பண்ணி மக்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய பேர் வாங்கி வச்சிருக்காரு. ஒரு நாள் அவருக்கு ஒரு பார்சல் வருது. அதுல நாங்க புதுசா ஒரு படம் ஒன்று போட்டிருக்கோம் எங்க தியேட்டர்ல, நீங்க வந்து பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணீங்கன்னா எங்க தியேட்டருக்கும் சரி படத்துக்கும் சரி ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நம்ம ஹீரோவும் அங்க போய் பார்த்தா அந்த தியேட்டரே பாத்தீங்கன்னா ஒரு பாலடைஞ்ச தியேட்டர் மாதிரி இருக்கு. அதனால இவர் ரிட்டர்ன் வந்துடுறாரு. வந்தப்பதான் அவருக்கு தெரியுது இவங்க ஃபேமிலி மொத்தமே அங்க போயிட்டாங்க ஆல்ரெடி படம் பாக்குறதுக்கு அப்படின்ட்டு. அவங்களை எப்படியாவது காப்பாத்தி ஆகணும்ட்டு நம்ம ஹீரோ கலாயறங்க. அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவம் நடக்குது அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் ஸ்டோரி பிளாட்டை சொல்லலாம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட்டை எடுத்திருக்காங்க. ஆல்ரெடி நம்ம இந்த படத்தோட போன பாட்டு பார்த்தோம். ரொம்ப எங்கேஜிங்கா ரொம்ப சூப்பரான ஒரு படமே கொடுத்திருந்தாங்க. அந்த சேம் டீம் இந்த படத்தையும் கொடுத்திருக்கிறதுனால இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பும் இருக்கதான் செய்யுது. இவங்க அந்த தியேட்டரை விட்டு வெளியே வரணும் ஒரு 5 ஸ்டேஜ் இருக்குன்ற மாதிரி காட்டுறாங்க. அதெல்லாம் பார்க்கறதுக்கு ஓரளவு சுவாரஸ்யமாவே இருந்தது. இந்த படத்தோட மெயின் பிளாட்டே பாத்தீங்கன்னா ஹாரர் காமெடி தான். அது எவ்வளவு தூரம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்றத மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஹாரர் போர்ஷன் பொறுத்தளவு பாத்தீங்கன்னா ஓரளவு நீட்டா ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னே சொல்லலாம். ஆனா சந்தானத்தை வச்சு இவங்க காமெடியில பயங்கரமா சொதப்பிருக்காங்கன்னு சொல்லலாம். நம்ம இந்த படத்தை எதிர்பார்த்து போனதே படம் ஆரம்பத்துல எண்டு வரைக்கும் ஒரு வயிறு வலிக்கிற மாதிரி நல்லா சிரிச்சுட்டு வரலாம் அப்படின்ட்டு தான். ஆனா அது பயங்கரமா மிஸ் ஆயிடுச்சு இந்த படத்துல. அது ஏன் அப்படி பண்ணாங்கன்ட்டு நமக்கு புரியவும் இல்ல. மொட்ட ராஜேந்திரனும் சந்தானத்தோட காமெடி ஒரு சில இடத்துல மட்டும் தான் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ல இந்த படம் நல்லா செலவு பண்ணி எடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே அல்டிமேட்டா பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்கிரீன் பிளேஸ் பாத்தீங்கன்னா படத்தோட ஆரம்பத்துல இருந்து எண்டு வரைக்கும் ஓரளவு நீட்டான ஸ்கிரீன் பிளே எழுதி எடுத்திருக்காங்க. நம்ம பெருசா எங்கேயும் லாக் தெரியல. ஆனா இந்த படத்துல நம்ம எதிர்பார்த்து போனதே காமெடி தான். ஆனா அதுவே ஒர்க் அவுட் ஆகல அப்படின்றதுனால இந்த படத்தை ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படமா தான் வச்சு பார்க்க முடியுது. காமெடி மட்டும் ஒர்க் அவுட் ஆயிருந்தா இந்த படம் ஒரு தரமான படமாவே வந்திருக்கும். ஓவராலா பாத்தீங்கன்னா ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.